கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் டிஎம் ஜிஜேஷ் அவர் ஒரு ப்ரோக்ராம் எடுக்க போகிறாரு. எல்லாருக்கும் வணக்கம். பேசுறது கேட்குதுங்களா? எல்லாருக்கும் வணக்கம். காலமே ஸ்டார்ட் பண்ணால் இப்போ மதியத்துக்கு வந்துருக்கோம். நான் மதியமே முடிச்சிருவேன். சரியா? சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சிஎஸ்சி வச்சிருக்கிறதுக்கும் வெளியே வேற சென்டர் வச்சு ஒர்க் பண்ணதுக்கு ஒரு வித்தியாசம் உண்டு, தெரியுமா? யாருக்கா தெரியுமா? சிஎஸ்சிங்கிற பேருக்கும் வெளியே உள்ள சென்டருக்கும் ஒரு டிஃபரெண்ட் யாருக்கா என்னன்னு தெரியுமா? சொல்லுங்க. இங்க 60 ரூபா, அங்க 150 ரூபா. ஓகே, வேற ஒன்று சொல்ல உதாரணமா ஒன்று சொல்றேன். என் டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள கதையை சொல்றேன். என் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ஒரு விஐ இருக்காங்க. அவங்க சென்டருக்கு மாசம் மாசம் விசிட் போவேன். நான் சென்டருக்கு போகும்போதெல்லாம் அவங்க மட்டும்தான் இருப்பாங்க. ஓகேவா? ஒரு 3 மாசம் தாண்டி சொல்றாங்க, சார் என்ன பண்ணன்னு தெரியல சார், 3 மாசமா நீங்க வாரீங்க, டெய்லி வாரேன், கதை டோரை ஓபன் பண்றேன், இந்த சுவிட்சை போடுறேன், நான் இருக்கிறேன், திரும்ப நான் வீட்டுக்கு போகிறேன். இவ்வளவு நடக்குது. அதே விஐ அடுத்த 3 மாசம் கழிச்சு சொல்றாங்க, சார் 2 லட்சம் ரூபாய் கடனை கட்டிட்டேன் சார்னு சொல்றாங்க. எப்படி சொல்லுங்க பாப்போம்? பிராண்டிங். எப்படி பிராண்டிங்? கிடையாது சார். சிஎஸ்சிக்கு எப்பவுமே ஒரு தன்மை இருக்கு சார். நீ கொரோனா டைம்ல நம்ம யோசிச்சீங்களா, நம்ம இது தாண்டி நம்ம சென்டர் கொண்டு போகணும், யார யோசிச்சிருக்கீங்களா? நமக்கு சீசனலா ஒரு சர்வீஸ் வரும். ஒண்ணுமே இல்லை, விஸ்வகர்மா வந்து இல்ல, விஸ்வகர்மால அந்த அம்மா வந்து 1500 பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. 60 ரூபா வச்சு வாங்கியிருக்காங்க. அந்த 6 மாசத்துலயும் சேர்த்து சம்பாதிச்சிருக்காங்க. ஓகேங்களா? சிஎஸ்சில எப்பவுமே கண்டிப்பா சீசனல் ஒரு சர்வீஸ் கண்டிப்பா வரும். அதை நீங்க பக்கவா நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா, நீங்க இப்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்கல்ல, அந்த டைம் நீங்க சேர்த்து கால்குலேட் பண்ணிக்கலாம். பட் நம்ம அதை என்ன யோசிப்போம்னா, ஒரு மாசம் பார்ப்போம், சர்டிபிகேட் யாருமே வரல. நான் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே சார் இ-சேவா வாங்கி கொடுங்க சார், இ-சேவா வாங்கி கொடுங்க சார் கேட்டீங்க. இப்ப எல்லாத்தையுமே இ-சேவா இருக்கு. எத்தனை சர்டிபிகேட் போடுறீங்க சொல்லுங்க? சொல்லுங்க. இ-சேவா தான் நமக்கு அப்போ பெரிய போராட்டமா இருக்கு. இ-சேவா நம்மள்ட்ட வந்துட்டு நம்ம பிசினஸ் எப்படி இருக்கு? ஸோ நல்லா இருக்கா? சரி, ஓகே, சூப்பர். பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பவும் சரி நாளைக்கு பார்த்தீங்கன்னா 2 பேர் 4 பேர் ஆவாங்க. பட் 10 நாள் கழிஞ்சு 4 பேரும் பார்த்தீங்கன்னா 2 பேராக தான் இருப்பாங்க. ஸோ எல்லா சர்வீஸுமே எல்லாருமே இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ என் டிஸ்ட்ரிக்டை சொல்கிறேன், ஒரு பசங்க ஒரு இன்ஜினியர் படித்து முடிக்கிறான், 1 வருஷம் வேலை தேடுறான், வேலை கிடைக்கலையா? நான் உண்மையாக கேட்குறேன் சார். சென்டர் விசிட் போகும்போது நானே கேட்பேன், இப்போ நம்ம எல்லாம் நீங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்க லைஃப் ஃப்ளோல இது நீங்க வந்துட்டீங்க. ஓகேங்களா? நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் நம்ம யோசிக்க முடியாது. இந்த சென்டரை எப்படியாவது நம்ம மாற்றி ரன் பண்ணி தான் ஆகணுன்றது யோசனை. ஸோ சிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் நீங்கள் பண்ண சர்வீஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இபி பில் கட்டுவோம், பேன் கார்டு கட்டுவோம், அப்படி தான் இருக்குது. நம்ம அப்படி இருந்தும் நம்ம ரன் பண்ணவே முடியாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு லோன் பண்ணி கொடுக்கலாம். நீங்கள் ஒரு நாளைக்கு 10 சர்டிஃபிகேட், ஒரு இன்கம் சர்டிஃபிகேட் போடுறீங்கன்னா ஒரு சர்டிஃபிகேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா காமனி தானே வேலை பார்ப்பீங்க, கரெக்ட் தானே? அதே இது நீங்கள் ஒரு பக்கா ஒரு லோன் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய 1 மாதம் இன்கம் உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? இன்சூரன்ஸ் பாருங்க, நீங்க 10 சர்டிபிகேட் போடுறதுக்கு ஒரே ஒரு தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் போட்டீங்கன்னா 130 ரூபா ஒரு கமிஷன் கிடைக்கும். ஸோ நிறைய சர்வீஸ் நம்மள்ட்ட இருக்குது. பட் நம்ம என்ன பண்றோம்னா அந்த பர்டிகுலர் இதுலயே நம்ம இருக்கிறோம். ஸோ நம்ம வந்து என்னென்ன இருக்கு, நீங்க உங்களுடைய போர்ட்டல்ல சொன்ன மாதிரி சார் சொன்னாங்க, சார் என்ன எக்ஸாம் வந்திருக்கு அதை அப்ளை பண்ணுங்க, ரிசல்ட் வந்திருக்கு போடுவோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பப்ளிக்கை கவர் பண்ண மாதிரி என்னெல்லாம் நம்மள்ட்ட இருக்கோ அப்பதான் நம்மள்ட்ட நம்பர் ஆஃப் சர்வீஸ் நம்மள்ட்ட அதிகமாகும். அப்படி அதிகமாக பட்சத்தில் மட்டும்தான் நம்ம வந்து நம்ம சென்டரை முன்னோக்கி போக முடியுமே தவிர இல்லாட்டா நல்லா இருக்கு சார் தான் சொல்லிட்டு இருப்போம். அதே மாதிரி ஒரு சர்வீஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த நேஷனல் ஃபிஷரிஸ் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, அதே சிம்பிள். இப்போ நம்ம என்ன சொல்றோம்னா, ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட வந்து ஆயுஷ்மான் பாரத் வந்திருக்கும். அதே 6 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஈஸ்டாம் வந்திருக்கும். ஸோ இந்த சர்வீஸ்ல எல்லாமே நம்ம வந்து இன்கம் ஏர்ன் பண்ணியிருப்போம். மேபி நம்ம ஒரு 2 மாதம் கழிச்சு சிஎஸ்சியில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுவோம். பட் இதே நம்ம தான் ஏதோ ஒரு சர்வீஸ்ல சொன்ன மாதிரி கண்டிப்பா நம்ம சம்பாதிச்சிருப்போம். ஸோ இது வந்து 100க்கு 100 உண்மை. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா சிஎஸ்சிக்கு ஆட்கள் அப்ளை பண்ணிட்டு இருக்காங்கன்னா உங்களை பார்த்து அப்ளை பண்றாங்க. யாருமே வாங்க சிஎஸ்சி அப்ளை பண்ணல, அந்த சென்டருக்கு போன சார் கூட்டமா இருக்கு சார், நானும் ஒரு சென்டர் ஆரம்பிக்கிறேன் சார், அப்படிதான் பண்ணுவாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க, இதான் நடந்துட்டு இருக்கு. ஸோ வந்து சிஎஸ்சி இருக்க சர்வீஸ் இருக்குது. பட் நம்ம என்ன பண்றோம்னா ஒரு குறிப்பிட்ட சர்வீஸ்லயே நம்ம இருக்கிறோம். என்ன புதுசா வருது அப்படின்னு பண்ணும் பட்சத்துல மட்டும்தான் நம்ம வந்து நம்மளுடைய சர்வீஸை இது பண்ண முடியும், கஸ்டமரை கவர் பண்ண முடியும். ஸோ அப்படி தற்போது நமக்கு ரீசெண்டாக வந்திருக்க சர்வீஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷரிஸ்க்கான ஒரு சர்வீஸ் சார். இந்த சைட் ஒன்று ஓப்பன் பண்ணுங்க சார். இந்த சர்வீஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த என்ன சொல்றது, ஒரு படத்தில் சொல்லுவாங்க தெரியுமா சார், அதாவது தமிழ்நாட்டிலேருந்து ஒரு யாராவது ஒரு விளையாட்டுக்கு வின் பண்ணா மட்டும் நீங்கள் வந்து என்ன சொல்றீங்க, அது இந்தியாவில் உள்ள பிளேயர்னு சொல்றீங்க. ஆனால் எங்கள் மீனவர் மாட்டும் போது நீங்கள் தமிழ்நாட்டு மீனவர் சொல்றீங்கன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதே மாதிரி தான்
தமிழ்நாட்டு மீனவன் கிடையாது, மீனவங்க எல்லாமே நேஷனலா இந்திய மீனவங்கிற ஒரு ஐடென்டிட்டி கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஐடென்டிட்டிக்காக தான் இதை ரெஜிஸ்டர் பண்ண சொல்றாங்க. இதனால அவங்களுக்கு என்ன லாபம்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு பேங்க்ல இருந்து 6000 கோடி ரூபாய் 6000 கோடி ரூபாய் வந்து லோன் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. பட் வந்து அதுக்கான ஃபிஷரிஸ் வந்து இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணலன்னு சொல்றாங்க. போன வாரம் வெள்ளிக்கிழமை மினிஸ்ட்ரி பிளஸ் ஆல் இந்தியா பேங்க்ல இருந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் வெரிஃபிகேஷன் வந்திருந்தாங்க. ஸோ என் டிஸ்ட்ரிக்ட்ல பார்த்தீங்கன்னா 250 ரெஜிஸ்ட்ரேஷன் தான் ஆயிருந்து. அவ என்ன கூப்பிட்டு கேட்டாங்க, நீங்க வந்து மேக்ஸிமம் ஃபிஷரிஸ் தான் இங்க இருக்கிறாங்க, ஏன் நீங்க பண்ணவே இல்லைன்னு கேட்டாங்க. அப்ப நான் சொல்றேன், சார் அவங்க யாருமே பண்ண வர மாட்டேங்கிறாங்க, அவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமு அப்படி பர்மிஷன் கேட்கறாங்க சொன்னேன். அப்ப அவர் தெளிவாக என்ன சொல்றாரு, அவர் ரிப்போர்ட் வச்சிருக்கிறாரு, இவ்வளோ அமௌண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அந்த வேர்ல்டு பேங்க்ல இருந்து ஒரு டாக்குமெண்ட் போட்டு வாங்கிட்டாங்க. பட் நம்ம டீம்ல இருந்து அதை யாருக்கு கொடுக்கணும்னு தெரியாம இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்கீம் 6000 கோடி ரூபாய் ஸ்கீம்ல இருக்குது. பட் நமக்கு கூட தெரியாது, நம்ம கூட சில டிஸ்ட்ரிக்ட்ல பண்ண சில டிஸ்ட்ரிக்ட்ல பண்ணாம இருக்கிறோம். பட் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெயின் நோக்கம் பார்த்தீங்கன்னா மீனவங்க எல்லாருக்குமே ஒரு ஐடென்டிட்டி கொடுக்குறாங்க. அவங்க வந்து இந்திய மீனவர்கள் சொல்லி ஒரு ஐடி கார்டு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ்டாம் கார்டு ஆதார் கார்டு மாதிரி யூனிக்வா ஒரு நம்பர் வருது. ப்ளஸ் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா லோன் கொடுக்குறாங்க, மானியமா லோன் கொடுக்குறாங்க. மேபி அவங்க வந்து சின்ன ஒரு போட் வாங்குறாங்க, வெள்ளம் வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணி அவங்களுக்கான லோன் கொடுக்குறாங்க. ப்ளஸ் வந்து இது வந்து மீன் பிடிக்கிறவங்க, மீன் விற்கிறவங்க, அந்த ஐஸ் அதாவது மீன் சம்பந்தமா என்னென்ன ஒர்க் பண்றாங்க அவங்க எல்லாருமே இந்த தரவுல வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறமா பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்றது, இப்போ வந்து ஏதாவது வந்து கடலுக்கு போகாதீங்க, ரொம்ப மழையா இருக்கு, காத்தா இருக்குன்னு என்ன பண்ணுவாங்க, சில ஊர்ல தான் அறிவிப்பு கொடுப்பாங்க. இப்போ நம்ம அந்த போர்ட்டல் ரெஜிஸ்டர் பண்ணும்போது அவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும், நீங்க இந்த டேட்ல போகாதீங்க, சேஃப் இல்லை உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு என்ன பண்றாங்க, இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க. எப்படி நமக்கு இப்போ மீனவங்களுக்கு நார்மலாகவே பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஒரு இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்க. அவங்க போட்டு போறாங்கன்னா ஏதாவது ஆபத்து வரும்போது அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த ஸ்கீம்ல ரெஜிஸ்டர் பண்றவங்களுக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்குறதா சொல்றாங்க. இது பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் என்ன பெனிஃபிட்னா, ஒண்ணுமே இல்லை, ரெஜிஸ்டர் பண்றதுக்கு அவங்களுடைய ஆதார் நம்பர் தேவைப்படும். ஸோ ஆதார்ல இருக்கக்கூடிய மொபைல் நம்பர் ஆதார் நம்பர் கொடுக்குறோம், அந்த மொபைலுக்கு ஓடிபி வரும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வந்து பேங்க் பாஸ்புக் தேவைப்படும், அவங்களுடைய அக்கௌண்ட் நம்பர், நேமு, ஐஎஃப்எஸ்சி கோட் இவ்வளோ கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு ஒரு 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 விஷன் மேனுக்கு பண்ணுறதுக்கு 15 to 20 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அது குறிப்பிட்ட அமௌண்ட் தெரியல, 15 to 20 ரூபா நமக்கு கிடைக்கும். எப்படி நம்ம ஈஸ்லாம் பண்ணும்போது நமக்கு 15 ரூபா வாங்கிட்டு இருந்தோமோ அதே மாதிரி நமக்கு 15 to 20 ரூபா நமக்கு கிடைக்கும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு கடலோர கிராமத்தில் இருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு வில்லேஜை டச் பண்ணாலே கண்டிப்பாக 1000 மெம்பர்ஸ் அங்கே இருப்பாங்க. ஸோ இதெல்லாமே நீங்கள் பண்ணிடலாம். இது என்ன விஷயம்னா, மக்களுக்கு இன்னும் ஐடியா இல்லாமல் இருக்குது எதுக்கு பண்ணணும். இப்போ ஆதார் கார்டெல்லாம் வரும்போது கண்டிப்பாக ஆதார் கார்டு நான் எடுக்க மாட்டேன்னு சொன்னவங்களும் ஆதார் எடுத்திருக்காங்க. ஈஸ்லாம் கார்டு பாருங்க, ஈஸ்லாம் கார்டு எதுக்கு எடுக்கணும், எனக்கு வந்து லோக்கல் உள்ள பெனிஃபிட் எதுவுமே கிடைக்காது, எடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. இன்னைக்கு பாருங்க, உங்களுக்கு அந்த கர்ப்பிணி பண்ணுறதுக்கு 6000 கொடுப்பாங்க இல்லை, அது வேணும்னா ஈஸ்லாம் கார்டு கண்டிப்பாக வேணும், அந்த எடுக்க தான் செய்யறாங்க. ஸோ அதே மாதிரி காலகட்டம் மாறும்போது இந்த கார்டு எடுக்கிறது உங்களை தேடி வருவாங்க. ஃபர்ஸ்ட் யாரை முதல்ல பயன்படுத்துறீங்களோ அவங்களுக்கு தான் அதுக்கான ஒரு இது இருக்கும். ஸோ அதெல்லாம் சொல்லுங்க. ஸோ இதுக்கான சைட் பார்த்தீங்கன்னா NFDP நேஷனல் ஃபிஷரிஸ் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம். இதில் பார்த்தீங்கன்னா லாகின் கிளிக் பண்ணுங்க. இந்த லாகின் கிளிக் பண்ண பாருங்க 3 ஆப்ஷன் இருக்கு. இதே பாருங்க, பெனிஃபிஷரி லாகின்னா அவரோட இதை செக் பண்ணிக்கலாம், அவர் என்ன பண்ணியிருக்காரு, இதில் ரெஜிஸ்டர் பண்ண செக் பண்ணிக்கலாம். பிஎல்இ லாகின்ங்கிறது நம்ம சிஎஸ்சிபிஎல் எல்லாமே பண்ணுறது. ஸோ நீங்கள் லாகின் பண்ணீங்கன்னா ஒன்றும் இல்லை, அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்து லாகின் பண்ணி ஃபைனலாக பார்த்தீங்கன்னா போட்ட சர்டிஃபிகேட் நம்பர் நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சோடனே அந்த மொபைலுக்கும் வந்து ஓடிபி வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த டேட்டாவை வந்து லோக்கல் ஃபிஷரிஸ் ஆஃபீஸில் வந்து இந்த நபர் வந்து உண்மையில வந்து மீன்பிடி வேலை செய்கிற வெரிஃபை பண்ணுறாங்க. அதுக்கு வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து 6 டிஸ்ட்ரிக்டில் வந்து லாகின் கிரியேட் பண்ணி வெரிஃபை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது ஸ்டார்ட் பண்ண நம்ம டிஸ்பிளே பண்ணிடுவாங்க. பண்ண உடனே என்ன ஆகுனா, உங்கள் மொபைலுக்கு மெசேஜே போயிடும் உங்களுக்கு. நீங்கள் கொடுத்துருவோம் என்ன எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஈஸ்லாம் பண்ணி முடிக்கும்போது நமக்கு ஒரு வெரிஃபிகேஷன் வருது இல்லை, ஈஸ்லாம் ரெஜிஸ்டர் பண்ணி அதே மாதிரி போயிடும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மானிய லோனுக்கு இதுக்கு எல்லாமே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி
சொல்லுங்க சார். சார் சார் ஃபிஷர்மேன் ஐடி எப்படி ஐடென்டி பண்ண வேணுங்கிறதுக்காக நம்ம சிஎஸ்சியே கொடுத்துருக்காங்க சார். லோக்கல் லெவலில் தெரியுங்கள சார். இல்லை சார், இப்போ நம்ம வந்து அவங்கள்ட்ட எந்த ப்ரூஃப்மே வாங்க போகிறது கிடையாது. ஒரு விஷயம் புரிஞ்சுக்காங்க, நீங்கள் ஒருத்தர் வந்து ஃபிஷர்மேன் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்கன்னா ஸ்டேட் டீம் வெரிஃபை பண்ணும். லோக்கலில் வந்து ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டில் 3 பேருக்கு 3 லாகின் கொடுப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் அந்த ஊரில். இப்போ நீங்கள் வந்து ஆதார் நம்பர் வச்சு தான் பண்ணுறீங்க. ஸோ வந்து அட்ரஸ் டிஃபால்ட்டாக போயிடும். ஸோ அந்த கிராமம் உண்மையில் மீனவ கிராமமாக அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்க வெரிஃபை பண்ண அப்புறம் தான் அப்ரூவல் ஆகும். ஸோ அந்த மாதிரி இல்லை நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஃபிஷர்மேன் தெரிஞ்சவங்க பண்ணுங்க. இப்போ வந்து வெளியூரில் உள்ளவங்க பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரிய வாய்ப்பு, உள்ளூரில் உள்ளவங்க தெரியல உங்களுக்கு. அந்த மாதிரி தான் 2 விஷயம். தப்பாக பண்ணுறோன்னா ரிஜெக்ட் ஆகுது, கரெக்டாக பண்ணுறோன்னா பேமெண்ட் பண்ணணும். அவ்வளோதான். இந்த மாதிரி வரும் அவங்களுக்கு யூனிக்யூ அப்படிங்களா. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் TN59 இதே மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் ஒரு கோட் நம்பர் வந்துடும். ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் வரும்போது இது கண்டிப்பாக எதுக்காக தேவைப்பட மாதிரி கொண்டு வந்துடுவாங்க. எப்படி ஈஸ்டாம் இப்போ அப்படி இந்த கற்பனை பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ஈஸ்டாம் எடுக்கணுமோ அதே மாதிரி ஃபியூச்சரில் ஏதாவது ஒரு சர்வீஸுக்கு இது வேணும்னு கொண்டு வந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி உள்ளது. ஏதாவது டவுட் இருக்காது இல்லை? இப்படி ஏதாவது டவுட் இருக்காது இல்லை? இல்லை யாருக்காவது டவுட் இருக்குன்னா கேளுங்க. இல்லை திரும்ப சொல்லணும், திரும்ப சொல்லி கொடுக்குறேன். இது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். நம்ம ஈஸ்டாம் பண்ணுறோம் இல்லை, அதே சேம் தான். ஒரு ஆதார் நம்பர் போட்டுருங்க, ஓடிபி வரும். அவங்க என்ன வேலை பார்க்குறாங்க, மீன் பிடிக்கிறாங்களா, மீன் சேல் பண்ணுறாங்களா, இல்லை மீன் வண்டி ஓட்டுறாங்களா, இல்லை வந்து மீன் வளர்க்குறாங்களா கேட்கும். அதை கொடுக்குறீங்க. இதில் வந்து 2 வகையில் பண்ணிக்கலாம். நிறுவனத்தையும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். சிலவங்க பார்த்தீங்கன்னா கம்பெனி வச்சுருப்பாங்கல்ல, மீன் வளர்ப்பாங்க, நிறுவனத்தையும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். தனிப்பட்ட ஆளுக்கு நீங்கள் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான். அதில் இன்லேண்ட் அவுட்லேண்ட் அதை கொஞ்சம் சொல்லிக்கலாம். இல்லை என்ன பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லோக்கலில் பார்த்தீங்கன்னா மரைன்னு சொல்லி ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சுருக்காங்க. அதுவும் சேம் மீன் பிடிக்கிறவங்க தான். அது என்ன விஷயம்னா இப்போ வந்து கடலில் மீன் பிடிக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கடலில் மட்டும் நம்பி மீன் பிடிப்பாங்க. ஓகேங்களா? அது ஒரு படம். இன்னொன்று குட்டை குளம் இருக்குல்ல, அவங்களும் மீன் பிடிக்கிறவங்க தான். ஓகேங்களா? ஸோ அவங்களே நம்ம இதில் வந்து இது பண்ணிக்கலாம். அதான் நமக்கு என்ன சொல்கிறது, அதாவது ஒரு மீனை பிடிச்சி சேல்ஸ் பண்ணுறாங்கன்னா அந்த மீன் வண்டி ஓட்டுறவரும் மீன் பிடிக்கிறது வருவாங்க, சேல்ஸ் பண்ணுறவரே வருவாங்க. சாப்பிடக்கூடிய யாரும் வர மாட்டாங்க. அது மட்டும் தான். ஓகேங்களா? சேல்ஸ்மேன் பண்ணிக்கலாம் சார். மீன் மூலமாக வருமானம் இருக்கிறவங்க பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நம்ம மீன் வாங்கி சாப்பிட்றது நம்ம பண்ண முடியாது. இந்த ஒன்று தான் வித்தியாசம். என்ன சார்? சார் விஸ்வகர்மாங்கிறது குறிப்பிட்ட தொழிலும் கிடையாது சார். இது வந்து மீனவங்க மட்டும் அப்படி கிடையாது சார். விஸ்வகர்மாவில் ஒரு வெரைட்டியாக இருக்குல்ல, தச்சர் பண்ணிக்கலாம், மண்பானை செய்ய பண்ணிக்கலாம். அதான் சார் அந்த செகண்ட் நம்பர். இது வந்து அப்படி கிடையாது. ஒன்லி ஃபிஷரிஸ். ஃபிஷரிஸ் மீன்ஸ் குட்டை மீன் வளர்க்குறவங்க, மீன் விற்கிறவங்க, மீன் சேல் பண்ணுறவங்க. சிம்பிளாக சொன்னால் மீன் சாப்பிட்றவங்கள தவிர. போடலாம் சார். கருவாடு மீன் தானே சார். மீன் சேர்த்தா தான் கருவாடு. இல்லை அது பண்ண முடியாது சார். வளர்ப்பு மீனுக்கு பண்ண முடியாது. அதாவது சேல்ஸ் பண்ணுறோம். இல்லை சார், அது வந்து அழகு இதில் வந்துடும் சார். அது இதில் வராது. சர்வீசஸ் அந்த இடத்துல வராது. சார் நான் இப்போ சர்டிஃபிகேட் வாங்கிட்டேன். ஸோ இப்போ எனக்கு ஒரு எமர்ஜென்சியாக லோன் தேவைப்படுது. அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு என்னால் எந்த பேங்க்கில் போய் எப்படி நான் அப்ரோச் பண்ணணும்? ஓகே சார். சார் இப்போ என்ன விஷயம்னா, நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கினீங்கல்ல, வாங்கின அப்புறமா உங்கள் சர்டிஃபிகேட்டை வந்து அப்ரூவல் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இந்த இப்போ நம்ம மொத்தமாகவே நம்ம தமிழ்நாடு சேர்த்து நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது 10,000 கம்மி தான் பண்ணியிருக்கோம். வெரிஃபிகேஷன் ரொம்ப கம்மியாக தான் பண்ணியிருக்காங்க. அதே இது இப்போ நீங்கள் வந்து கர்நாடகா அங்கெல்லாம் நார்த்தில் பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் 1 லட்சம் 2 லட்சம் வந்துட்டு அங்கே எல்லாமே லோன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து வேர்ல்டு பேங்க் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் வந்து எந்த குறிப்பிட்ட பேங்கில் பண்ணணும் கிடையாது. மேபி நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த பேங்கில் போய் பாருங்கன்னு சொல்லமாக இருக்கலாம். பட் இப்போதைக்கு நமக்கு வந்து என்ன பேங்க்ல பண்றது அப்படி எதுவுமே நம்ம கொடுக்கல. பட் ஃபியூச்சர்ல கண்டிப்பா சொல்லுவாங்க.
இந்த மாவட்டத்துக்கு இந்த தாண்டில் கொடுப்பாங்க, இந்த சர்டிஃபிகேட் இருந்தால் போதும், கண்டிப்பாக கொடுப்பாங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி மொபைலுக்கு ஓடிபி வரும் சார். சார் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண ஒவ்வொரு ஸ்டேஜும் உங்களுக்கு வந்து மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த அதில் பார்த்தீங்கன்னா நம்ம லாகின்லேயே பெனிஃபிஷியரி லாகின் இருக்குது சார், அதில் செக் பண்ணிக்கலாம், வெரிஃபை செக் பண்ணிக்கலாம் சார். ஒன்றும் இல்லை சார், நம்ம இந்த ப்ராசஸை கொஞ்சம் இன்னும் நிறைய பண்ணி ஸ்டார்ட் பண்ணும்போது லோக்கல் உள்ள பிசினஸ் டிபார்ட்மெண்ட் உள்ளவங்களே உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க. சார் எத்தனை பேருக்கு பண்ணீங்க, ஓகே ரைட், அந்த மாதிரி கேட்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான். ஏன்னா இப்போ வந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல இது ஃபுல் ஃபோக்கஸாக ட்ரை பண்ணல. உங்களுக்கே தெரியும், நம்ம எல்லாம் விஸ்வகர்மா இஸ்லாம் எல்லாம் பண்ணும்போது மற்ற ஸ்டேட்லாம் தாண்டி போயிருவாங்க. இங்கே எப்போ ப்ரெஷர் கொடுப்பாங்களோ அப்போ தான் நம்மள்ட்ட வருவாங்க. ஸோ சேம் தான், அவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் வரும்போது நம்மள்ட்ட வந்துடுவாங்க. அந்த மாதிரி தான். சார் ஏதாவது டவுட் இருக்கு? அடுத்த டாபிக் போய்க்கலாமா? ஓகே சார். சார் அப்புறமா பார்த்தீங்கன்னா ஆயுஷ்மான் பாரத். ஆயுஷ்மான் பாரத் என்னன்னு தெரியும் எல்லாருக்கும்? ஓகே சார். சார் சிம்பிள். இப்போ என்ன விஷயம்னா, இப்போ கலைஞர் காப்பீடு திட்டம் இருக்குல்ல, அதுவும் இதுவும் சேம் ஸ்கீம் தான். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னா, கலைஞர் காப்பீடு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து நான் கன்னியாகுமரியில் இருக்கிறேன், எனக்கு ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் வேணும்னா நான் வந்து அடுத்த ஸ்டேட்டில் திருவனந்தபுரத்தில் எனக்கு போய் பண்ண முடியாது எனக்கு. ஏன்னா கலைஞர் காப்பீடு தான் தமிழ்நாட்டுக்கு மட்டுமே உரியது. ஓகேங்களா? அதே இது பார்த்தீங்கன்னா ஆயுஷ்மான் பாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்தியாவுக்குள்ள நீங்கள் எங்கேயும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பட் இது வந்து நம்ம டிஸ்ட்ரிக்டில் வந்து இன்னும் பண்ண ஆரம்பிச்ச மாதிரி தெரியல. நிறைய ஹாஸ்பிட்டல் இது பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க. பட் இது திருவனந்தபுரத்தில் பண்ணுறாங்க இப்போ. ஓகேங்களா? இப்போ என்ன விஷயம்னா, நான் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து ஒரு 7 ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா 2 கார்டு இருக்குது. ஒன்று வந்து நம்ம டிஸ்ட்ரிக்டில் எப்படி கலைஞர் காப்பீடு ஸ்டேட் கவர்மெண்ட் ஒன்று இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட டிஸ்ட்ரிக்டில் மட்டும்தான் இந்த ஸ்கீம் வந்து முழுமையாக செயல்படாமல் இருக்குது. மற்ற எல்லா ஸ்டேட்லையுமே இதை இப்போ யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த சைட்டில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஒரு நாளைக்கு எவ்வளோ பேர் அட்மிட்டில் இருக்கிறாங்க, அட்மிட் பண்ணி வச்சுருக்காங்க, எவ்வளோ கிளைம் பண்ணுறாங்கன்னு சொல்லி சைட்டில் காமிக்குது. இப்போ நம்ம குறிப்பிட்ட ஒரு 4-5 ஸ்டேட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா 2 ஸ்கீம் இருக்கனால இந்த ரெண்டையுமே மெர்ஜ் பண்ணி, உங்களுக்கு இப்போ தெரியுமா அந்த கலைஞர் காப்பீடு பார்த்தீங்கன்னா பிஎம்ஜேஓ லோகோ எப்பவும் வர ஆரம்பிச்சு பார்த்தீங்களா? ஸோ இதை வந்து மெர்ஜ் பண்ணி கொண்டு வராங்க. ஸோ வந்து ஃபுல் ஃபெச்சாக இது வந்து நம்ம இதில் வந்து இன்னும் ஆரம்பிக்கல. பட் வந்து அதர் ஸ்டேட் ஹாஸ்பிட்டலில் இப்போ இதை வந்து இது பண்ணுறாங்க. ஸோ பண்ணுறது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குடும்பத்தில் உள்ள இப்போ இதில் ஒரு சின்ன ஒரு லாஜிக் என்ன இருக்குன்னா, இது வந்து எல்லாருக்குமே பண்ண முடியுமான்னு கேட்டால் கிடையாது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஹெல்த் அத்தாரிட்டியில், நேஷனல் ஹெல்த் அத்தாரிட்டியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் இத்தனை குடும்பங்கள் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்குன்னு சொல்லி அவங்க டேட்டா பேஸ் வச்சுருக்காங்க. ஸோ அந்த டேட்டா பேஸில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் நம்ம பண்ண முடியும். வராதவங்களை ஆட் பண்ண நிறைய பேர் கேட்பீங்க, சார் ஒரு கஷ்டப்படுற ஃபேமிலி இருக்காங்க, அவங்க கஷ்டப்படுறாங்க, அப்படிலாம் பண்ண முடியும்னு. நம்மளால் இப்போதைக்கு பண்ண முடியாது. புதிய பெனிஃபிஷரி நம்மளால் ஆட் பண்ண முடியாது. ஆல்ரெடி அந்த ஸ்கீமில் எலிஜிபிள் இருக்கவங்களுக்கு இக்யூஐசி பண்ணி கொடுக்கலாம். ஓகேங்களா? இக்யூஐசி பண்ணி கொடுத்து மேபி ஒரு ஹாஸ்பிட்டல் அப்ரோச் பண்ணுறாங்க, அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து எடுப்பாங்கன்னா கண்டிப்பாக பண்ணிக்கலாம். எங்கள் ஊரில் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நார்கோயில் எடுக்கிறாங்க, நார்கோயில் எடுக்கல. பட் சேம் கஸ்டமர் வந்து திருவனந்தபுரத்தில் உள்ள ஹாஸ்பிட்டலில் வந்து நான் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கேன், பண்ணியிருக்கேன்னு சொல்ல அவங்களே ரியலைஸே சொல்லிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கணும். ஓகேங்களா? இல்லை ஒரு பெரிய ஒரு பஞ்சாயத்து எங்கே தெரியுமா வரும் சொல்லுங்க பார்ப்போம். லைன் கொடுக்க மாட்டாங்க சார். நான் பக்கத்து ஊரில் கேம்ப் போட்டேன் சார், கார்டுக்கு 30 ரூபா சார் வாங்கினேன். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, சிம்பிள். என்ன சொல்கிறது, ரியாலிட்டியாக சொல்லணும்னா சார் நீங்களே கேட்பீங்க, சார் நான் வந்து இபி பில் கட்டுறேன், ஜெராக்ஸ் காசு பண்ணுறேன், சும்மா காசு பண்ணி கொடுங்கன்னு சொன்னால் எப்படி சார் பண்ணி கொடுக்குறது? கேட்டு தானே. ஸோ சேம் அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்மள்ட்ட என்ன கொடுத்துருக்காங்கன்னா இகேவிசி பண்ணி கொடுங்க, வெரிஃபை பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. கார்டு கொடுக்கறது அந்த கஸ்டமரோட தனிப்பட்ட விருப்பம். அவர் எனக்கு வேணும், நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு ஒரு ப்ரூஃப் வேணும்னு கேட்டாங்கன்னா அது உங்களுடைய இது. ஓகேங்களா? ஸோ வந்து அதுக்கு அதிகமாக காசு வாங்குறீங்க, ஏதாவது பிரச்சனை வருதுன்னா அதுக்கு நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிள். ஓகேங்களா? கார்டு கொடுக்குறது நமக்கு எந்த இதுவுமே இல்லை. பட் நம்ம வீடு சொல்கிறாங்க, சார் நம்ம போர்ட்டலே கார்டு வருது, வெளியே ஓப்பனர் வந்து கார்டு கொடுக்குறாங்க சார், ஸோ கஸ்டமர் இங்கே வரமாட்டேன்னு சொல்கிறாங்க. ஸோ அது ஒரு லாஜிக்கான விஷயம். ஸோ வந்து ரீசனபிள் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கொடுக்குறீங்கன்னா தெளிவாக சொல்லிக் கொடுங்க, இகேவிசி பண்ணுறது எந்த காசுமே கிடையாது, இந்த கார்டு கொடுத்து தான் காசு கொடுக்குறேன். ஸோ அந்த தெளிவாக சொல்லி கொடுத்தீங்கன்னா நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஸோ அந்த மாதிரி உள்ளது. அதே மாதிரி இப்போ வந்து 70 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு வந்துருக்கு. ஸோ அவங்களுக்குமே நீங்கள் பண்ணிக்கலாம். அது பண்ணுறக்கூடிய ப்ராசஸ் தெரியுமா அது உங்களுக்கு? ஓகே. அதில் வந்து என்ன இஷ்யூ வருதுன்னா ரீஎன்சின்னு வருது. அப்படின்னா
மேம் அது என்ன விஷயம்னா மேம், இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ என் டிஸ்ட்ரிக்டில் பார்த்தோன்னா பைலட் பண்ணும்போது ஆர்மியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எனக்கு வந்து பண்ணது ஒரு பைலட் ஒரு 75 பேர் கொடுத்தாங்க. அது நான் தான் போய் பண்ணியிருந்தேன். பட் அவங்களுக்குமே அந்த எரர் வருது. அது என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த டேட்டா வந்து ஃபெச் ஆக மாட்டேன்னு சொல்கிறாங்க. மொபைல் ஆப்பில் ட்ரை பண்ணால் ஓகே ஆகுது. அந்த சேம் ஃபோக்கஸ் மாதிரி பண்ணணும். ஓகே ஓகே. என்ன டிஸ்ட்ரிக்ட் மேம் நீங்கள்? சார் இவங்களோட தான் அந்த மோகனுக்கு இது பண்ணி அனுப்பிவிடுங்க. நான் அப்படியே அனுப்பி சார் நீங்கள் அந்த ரிப்பீட்டாக வேற வேற ஆட்களுக்கு வரும்னு சொல்கிறீங்களா? இல்லை அவங்களுக்கு ஓப்பனில் இருக்காது அவங்களுக்கு. இல்லை நம்ம இதில் என்ன விஷயம்னா, அதாவது சிம்பிள் நம்ம அப்ளை பண்ணக்கூடியது வந்து என்ன விஷயம்னா 2011 உள்ள இந்த டிஎன்பிஎஸ் இருக்குல்ல, அந்த ரேஷன் கார்டில் டேட்டா பேஸ் வச்சு பண்ணுறோம். ஸோ வந்து நேஷ்னல் ஹெல்த் அத்தாரிட்ட வந்து அந்த டேட்டா பேஸ் தான் இருக்குது. ஸோ வந்து நேம் மிஸ்மேட்சோ அந்த மாதிரி மிஸ்மேட்ச் இருக்கும்போது அதை வந்து நமக்கு பிஎம்ஜேவில் பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங்னே இருக்கும். 3 நாளாக ப்ராசஸிங் இருக்கும், 5 நாள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பெட்டிங்கில் வெரிஃபிகேஷன் பெட்டிங்கில் போடுறாங்க. ஸோ இதுக்கான கரெக்டான ரீசன் நமக்கு உண்மையாகவே தெரியாது. பட் நாங்கள் அந்த டிபார்ட்மெண்ட் உள்ளவங்களுக்கு மெயில் போட்டிருக்கோம், நீங்கள் சாருக்கு இது பண்ணுங்க கண்டிப்பாக அதுக்கு வந்து. பட் எனக்கு என்ன சொன்னாங்கன்னா மொபைலில் அந்த கஸ்டமருக்கு ஓகே ஆகுதுன்னு சொல்கிறாங்க. நீங்க பண்ணி யாருக்குமே வரலையா? சரி, இன்னொரு சின்ன ஒரு விஷயம், நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட சர்வீஸ் இப்போ அந்த ஆயுஷ்மான் பாரத் இந்த மாதிரி சர்வீஸ் திரும்ப ஒரே ப்ரௌசர்ல நீங்க யூஸ் பண்ணலாம் இருக்கும். இதுல வந்து அந்த ப்ரௌசர்ல பாருங்க, வலது பக்கம் 3 டாட் இருக்குல்ல, டாட்டை கிளிக் பண்ணீங்க, டாட்டை கிளிக் பண்ணுங்க. அதுல வந்து நியூ பிரைவேட் விண்டோ அல்லது இன்கோகனிட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. ரைட் சைடுல 3 டாட் இருக்குங்க. ஸோ அந்த பிரைவேட் விண்டோ யூஸ் பண்ணுங்க. இது என்ன விஷயம்னா, சில டைம்ல என்ன பண்ணணும்னா சிம்பிள். இப்போ வந்து நம்ம டீசல் சேவோட யூசர் நேம் பாஸ்வேர்டு என்ன பண்ணிருப்போம், சேவ் பண்ணியே வச்சிருப்போம். நம்ம ஒன்ஸ் அப்பான் டைம் நம்ம என்ன பண்ணுவோம், பாஸ்வேர்டை மாற்றிருப்போம். பட் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட டிஸ்ட்ரிக்ட்லேயே அப்படியே இருக்கும். சார் நான் வந்து வேலை கரெக்டாக தான் அடிக்கிறேன், பட் எனக்கு வந்து தப்பு வருதுன்னு சொல்லுவாங்க. பட் செக் பண்ணி பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த ஓல்டு பாஸ்வேர்டை சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க. பட் அவங்களுக்கு இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நார்மலாக சேம் ப்ரௌசர் நீங்கள் யூஸ் பண்ணும்போது அந்த டேட்டா அப்படியே ஃபெச் ஆகி வந்துட்டே இருக்கும். ஸோ வந்து அந்த இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த மேலே வெப்சைட் பார்த்தீங்களா, இந்த வெப்சைட் இந்த பேஜ் தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். மேபி சர்வர் டவுனாக இருக்கும்போது உங்களுக்கு என்ன இருக்கும், இந்த பேஜுக்கு ட்ரை அகைன் வந்திருக்கும். பட் சரியான ப்ரௌண்ட் இந்த மாதிரி தான் உங்களுக்கு கமாண்ட் இருக்குது. எதனால வருதுன்னா, சேம் ப்ரௌசர் நீங்கள் ரிப்பீட்டாக யூஸ் பண்ணும்போது அந்த குக்கீஸ் வந்து சேவில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணும்போது நீங்கள் இந்த விண்டோவில் ட்ரை பண்ணி பாருங்களேன். ஓகேங்களா? நீங்க ரிப்பீட்டா பண்ணக்கூடிய சர்வீஸ்க்கு இந்த விண்டோ யூஸ் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஒர்க் ஆகும். இப்போ என் டிஸ்ட்ரிக்ட்ல இந்த இஷ்யூ இருக்கு. ஆனா வந்து 10 பேருக்கு பண்ணி 3 பேருக்கு 4 பேருக்கு வரலன்னு சொல்லிருக்காங்க, 10 பேருக்கு வரலன்னு சொல்லலாம். நீங்க ஜஸ்ட் இதோட ட்ரை பண்ணி பாருங்க. இது இந்த விண்டோல என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா, ஒரு குக்கீஸ் எதுவுமே சேவ் ஆகாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து பாஸ்வேர்ட் சைட்ல ஓபன் பண்றேன்னா அந்த ஃப்ரெஷ்ஷா ஓபன் பண்ணா ஓபன் ஆகும். ஸோ இது நீங்க ட்ரை பண்ணி மேபி அந்த குக்கி சேவ் இருந்தா அந்த பேஜ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிடும். அதை செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இன்னொரு விஷயம், அந்த மேல அந்த வெப் அட்ரஸ் பாத்தீங்களா, மேல என்ன பாருங்க டேஷ்போர்ட் ஆட் இருக்குல்ல. ஸோ அது வந்து எரர் வரும்போது ஒவ்வொரு கஸ்டமருக்கும் வேற வரதா சேம் வரதா நீங்க பாத்துக்காங்க. அது சேமா வரணும்னா நீங்க பண்ணக்கூடிய ப்ரொஃபைல் ப்ரௌசர் தான் தப்பு. நிறைய இப்படியே வரும். நிறைய சர்வீஸ் பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தை கவனிச்சுக்காங்க. நீங்க ஏதாவது சர்வீஸ் பண்ணும்போது உங்களுக்கு டெக்னிக்கலா எரர் வரும்போது இந்த மேல வரக்கூடிய அந்த வெப் லிங்க் பாத்தீங்கன்னா சேம் எரர் பேஜ் வருதுன்னா உங்க இது ரீலோட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எரர் வரும். வேற ஏதாவது டவுட் இருக்குல்ல ஆஷ்மன் பார்க்கல?
பேர் எவ்வளவு வரலைன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சார், இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஸ் சர்வீஸ் முதல்ல ஒரு போர்ட்டல் இருந்து சார், PIS. அதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணாங்கன்னா பழையது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வீட்டில் வந்து ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் PMJ லோகோ போட்டு ஒரு அட்டை வந்துருக்கும். அதே சேம் கஸ்டமர் இப்போ நீங்கள் ட்ரை பண்ணால் வராது. ஏன் வராதுன்னா அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து டைரக்டா இவங்க வந்து நான் பியாரிட்டி ஹவுஸ் ஹோல்டு இருக்கு, பியாரிட்டி ஹவுஸ் ஹோல்டுன்னு சொல்லி செலக்ட் பண்ணி கொடுத்த டேட்டா. அந்த டேட்டா வந்து என்கேஜியில் வந்து இன்னும் மேப் ஆகலை. 2024 இந்த இயர் எண்டுக்கு அப்புறம் மேப் ஆகும் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க இப்போ பண்ண முடியாது, நெக்ஸ்ட் இயர் எண்டில் பாருங்க கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ அந்த கஸ்டமர்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்டாகவே அவங்களுக்கு பண்ணிருக்காங்க. அவங்க எங்கேயுமே ஈக்வைஸ் எதுவுமே பண்ணல. அவங்க எல்லாம் அவங்களுக்கு பிஸ் போர்ட்டல் இருந்து டைரக்டா இவங்க வந்து உண்மையில வறுமை போட்டு கிளியர் இருக்காங்கன்னு சொல்லி டைரக்டா கொடுத்து அவங்க அந்த கார்டை யூஸ் பண்ணிக்கலாம். பட் அடுத்த இதுக்கு அப்டேட் பண்ண முடியாது. பட் நெக்ஸ்ட் இதுல இருந்து பண்ணிக்கலாம். சார் அப்போ என்ன விஷயம் சார், அவங்களுக்கு கண்டிப்பா கலைஞர் கார்டு கொடுத்து அவங்களுக்கு இருக்கும் சார். ஓகே சார், லாஸ்ட் டைம் இஷ்யூ டிஸ்ட்ரிக்ட்ல இருந்த அப்ப என்ன சொன்னாங்கன்னா என்கேஜ் லெவல் இந்த டேட்டா அப்லோட் ஆகுதுன்னு சொன்னாங்க. ஸோ அடுத்த ரோல் பண்ணும்போது அப்லோட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க சார். அந்த மாதிரி ஆமாம் இன்னும் எங்களுக்கு எந்த ஒரு ப்ரையர் இன்ஃபர்மேஷனும் டேட்டா எதுவுமே கிடைக்காது. இல்லாதனால நீங்கள் காரை மட்டும் அவங்க ஜெனரேட் பண்ணுங்க, எந்த ஆக்சஸும் பண்ணாது சொல்ல முடியாது. இல்லை சார், இந்த நீங்களுடைய சேம் இஷ்யூ இதே இஷ்யூ நம்ம ஈஸ்வரம் கார்டுக்கும் இருந்து PMJ கார்டுக்கும் இருந்து கேட்டோம் சார். பேஷண்ட் வந்து கிரிட்டிக்கல்ல இருந்தாங்க, அவங்களுக்கு வந்து கார்டு போட்டாச்சு. சர்வீஸ் உள்ள கொண்டு போய் கேட்கும்போது அதில் UID நம்பர் இல்லை, UID நம்பர் இல்லை, UID நம்பர் இல்லாதனால எங்களால் எந்த சர்வீஸுமே ஜெனரேட் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. கண்டிப்பா சார், இந்த யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் வந்து கண்டிப்பா மஸ்ட். ஏன்னா வந்து அந்த டேட்டா போடும்போது தான் அவங்களுடைய ஃபுல் இதுவும் டேட்டாலுமே வரப்போகுது. ஸோ அது கண்டிப்பா வரணும். நம்ம ஆயுஷ்மான் பாரத் பண்ணும்போது எனக்கு இடம் இருந்து சார், ஒரு சர்டன் டைம் வரைக்கும் வராமல் இருந்து அது கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு 2 நாள் கழிச்சு திரும்ப ட்ரை பண்ணி ரீ அப்லோட் ஆகும் சார். இப்போ அந்த ஆயுஷ்மான் பாரத் அந்த ஸ்மார்ட் கார்டை வச்சு பேஸ் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த UID நம்பர் உடனே ஜெனரேட் ஆகி வந்து அவங்களுக்கு அந்த இது இல்லாமல் வெறும் பிளைனாக போடுவாங்க, வெறும் சடங்கு இப்போ ரீசெண்டாக போன கார்டு தான் இல்லை சார். ஸ்டார்டிங் வரல, சார். இல்லைன்னா சார் கண்டிப்பா அந்த கஸ்டமர் வந்து நார்மல் PMJ கண்டிப்பா மெம்பரா இருப்பாங்க. இல்லை அவங்க நார்மலா இல்லையா? ஆக்சுவலி எபவ் 70 இயர்ஸ்க்கு வந்து இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் பண்ணி கொடுக்குறது ஃபுல்லாக ஒரு அக்னாலஜ்மெண்ட் தான். ஆனால் அதுக்கு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியாது அந்த கார்டை வச்சு. இதை வந்து சென்னை DM சொல்லியிருக்காங்க. இப்போ சார்பும் தெரியும் நினைக்கிறேன். இதில் என்ன ஒரு விஷயம், அவங்க URL நம்பர் அப்டேட் பண்ணி மறுபடியும் கார்டு இஷ்யூ பண்ணுவாங்களாம். இல்லை பெனிஃபிஷியரிக்கு யார் ஆப்ரேட்டர்ஸ்க்கு அந்த கார்டு நேராக கொடுக்குறதா பேசியிருக்காங்க. இல்லைன்னா அவங்க பெனிஃபிஷியருக்கு டைரெக்டாக கார்டை சென்ட் பண்ணலாமா அப்படிங்கிறத பற்றியும் யோசிக்கிறாங்க. ஸோ URL நம்பர் அப்டேட் பண்ணி இஷ்யூ பண்ணதுக்கப்புறம் தான் அவங்க கிளைம் போக முடியும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் அவங்க. கரெக்டாக சார்? புரிஞ்சுதாங்க? ரைட். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து PMJ கார்டு இருக்கு. அவர் 11th படிக்கிறாரு. அவருக்கு கேன்சர்னால அட்மிட் பண்ணுறாங்க. அவருக்கு பழைய பேரில் ஆதார கார்டாக இருந்துச்சு. அந்த டைமில் அவங்க வந்து KYC பண்ணிட்டாங்க. அப்புறம் அவங்களோட 10th மார்க் ஷீட் படி அவங்களோட 11th 12th சொல்லி அப்டேட் பண்ணிட்டாங்க ஆதார். கஸ்டமரை நம்ம கொண்டு போய் அங்கே அட்மிட் பண்ணும்போது அவங்க வந்து எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. 2 மிஸ்மேட்சாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கு எங்கள் ஸ்டைலில் வந்து அப்டேட் பண்ணுறதுக்கோ இல்லை அதுக்கு அத்தாரிட்டி ஏதாவது வாங்குறதுக்கோ சார் இது நம்ம சைடில் எதுவும் பண்ண முடியாது சார். என்ன விஷயம் சார், இப்போ வந்து ஆதாரில் அப்டேட் பண்ணிட்டோம். அப்போ எங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக
அவரே கிலோமீட்டர் தான் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா நீங்க கொஞ்சம் சார் இது வந்து ஒரு வேணா அந்த மெயில் அடிக்கி நம்ம மெயில் போட்டு செக் பண்ணலாம் சார். இது வந்து நம்ம வந்து என்ன சொல்றது ஒரு குறிப்பிட்ட ஒருத்தங்களுக்கு வேண்டியதை மாற்றி கொடுக்கணும் இல்லை சார். அவங்க போர்ட்டில் எப்படி வச்சிருக்காங்கன்னா சார் அது மாற்ற முடியாது, நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா இதே மாதிரி இஷ்யூ திண்டுக்கல் ஒருத்தருக்கு இருக்கு சரிங்களா. அவர் எங்கள் அண்ணன் தான். அந்த இஷ்யூ இருந்துச்சு, நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், இங்கே ஹெட் ஆஃபீஸ் பேசி பார்த்தோம், அது சேஞ்ச் பண்ணிட்டேன்ட்டாங்க. நம்மளால எதுவுமே பண்ண முடியாது, பாசிபிளே கிடையாது சரிங்களா. இல்ல அது வேற எதுவும் பண்றது இல்லை சொல்யூஷனே இல்லை. மேல ரிக்வஸ்ட் பண்ணிட்டு தெரிஞ்சாட்டே எனக்கு அவரே சொல்யூஷனே கிடையாது அவருக்கு. ஒரு தனிப்பட்ட ஆளுக்கு வேண்டி வந்து அதுக்கு பண்ண மாட்டாங்க. என்ன சொல்லுன்னா அவங்க டேட்டா பேஸ் மொத்தமாக தான் செக் பண்ணி வெரிஃபை பண்ணுவாங்க சார். இல்ல சார் நம்ம தனிப்பட்ட ஆளுக்கு கேட்கல. இப்போ அவங்க அப்பா பேர் முன்னால சேர்த்துருக்கோம் ஆதார்ல, அப்போ கேஒய்சி பண்ணிக்குவாங்க ஆதார்ல இருக்கிற மாதிரி பிஎன்ஜி கார்டில் இருக்கு. ஃபியூச்சர்ல வந்து அவங்க வந்து அவங்களோட பேர் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் அதை அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்போ அதை ஸ்டேட்டுக்கு வந்து நம்மளால வந்து அதை கம்யூனிகேட் பண்ணுறது ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கு. இல்லை சார், நீங்கள் திருப்பி ஈக்வீசி பண்ணும்போது பெண்டிங்கில் விழுதுல ப்ராசஸிங்கில் விழுது. இல்லை சார் அது அவர் ட்ரீட்மெண்ட் இருக்கும்போது அவர் கேஒய்சி பண்ண முடியாது சார். இல்லை சார், இப்போ அதாவது அவர் வந்து நேம் மாத்திரம் நம்ம இனிஷியேட் பண்ணணும் சார். நம்ம நீங்க சொல்ற மாதிரி ஒரு நேம் மாத்திரம் கரெக்ட் தானே. அதை இனிஷியேட் பண்ணலாம் சார். அப்ரூவ் ஆகுதா இல்லை நமக்கு தெரியும். அது வந்து அவங்க அந்த அந்த டைத்துல உள்ள மாட்டிக்கிறாங்களா, ஐசியூல இருக்கிறாங்க, எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. அதான் இல்லை சார், அது இல்லை சார், அது வந்து கண்டிப்பாக பண்ணி ஆகணும் சார். சார் ஆமாம் ஓகே, அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு சார், நான் சொல்கிறேன். அது என்னன்னா அவங்க கேஒய்சி பண்ணாங்கன்னா ஒரு அப்டேட் ஆகாது. என்ன பிரச்சனைனா அவங்க ஒரே டேட்டா பேஸ் தான் அப்படியே தான் இருக்கு. அப்படியே தான் இருக்கு. அது இல்லை சார், நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் இப்படி கேட்கறதுக்காக வந்து நம்ம கம்ப்ளைண்ட் நீங்கள் ரைஸ் பண்ணதான் இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம் சார். நீங்கள் சார் நான் இப்படி போட்டுருக்கேன் சார், இது பெண்டிங் இருக்குன்னு போட்டுக்கலாம் ஓகேங்களா சார். இன்னொரு விஷயம், இது வந்து நான் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் ஒன்று சொல்கிறேன். நம்ம சிஎஸ்சில பார்த்தீங்கன்னா சிபி கிராமின்ஸ் லோன் இருக்கு, யாருக்கா தெரியுமா? தெரியுமா? நல்லா புரிஞ்சுக்கங்க. உங்கள்கிட்ட வேலிடா ஒரு ஒரு கம்ப்ளைண்ட் நீங்க ஒரு இதை நீங்க என்ன கம்ப்ளைண்ட்லயே கொடுத்துக்கலாம். நானே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். நான் இப்போ என்னோட டிஸ்ட்ரிக்ட்ல வந்து வினோத் சார் வந்து செக் பண்ணி பாருன்னு சொன்னாங்க. என்னோட டிஸ்ட்ரிக்ட்ல செக் பண்ணி பாருன்னு சொன்னாங்க. என் ஊர்ல வந்து எஸ்பிஐ ஒரு பிரான்ச் இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா ஒரே ஒரு டெபாசிட் மிஷின் இருக்கு. அந்த டெபாசிட் மிஷின் எப்பவும் கூட்டமா இருக்கும், பாதி நாள் ஒர்க் ஆகும். நான் என்ன பண்ணேன்னா சும்மா ஓகே அன்னைக்கு லாகின் டே என் டிஸ்ட்ரிக்ட் ஒரு கவுண்டர் போடணும்னு சொல்லி நான் வேலையில என்ன பண்ணேன், ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி ரைஸ் பண்ணி அதில் போட்டேன். நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, எனக்கு ஒரு நம்பர்ல இருந்து கால் வந்துட்டு இருக்கு, நான் எடுத்து பேசுவேன், லோனு கிடைக்கிறேன்னு சொல்லி அப்படியே விட்டுட்டேன். ஒரு நாள் பாத்தீங்கன்னா ஒரு 6:30 மணி இருக்கும், எஸ்பிஐ மேனேஜர் நான் வீட்டில் வந்து வெயிட் பண்ணி இருக்கிறாரு. நான் எத்தனை முறை டைம் கேட்டேன் சார், ஏன்னு கேட்டேன். அது நீங்க இந்த கம்ப்ளைண்ட் போட்டிருக்கீங்க, நான் டெல்லியில இருந்து கேட்டு எனக்கு ரீப்ளை கொடுக்க சொல்லிட்டு இருக்காங்க. என் வீட்டுக்கு லெட்டர் வரைக்கும் எனக்கு அனுப்பியிருக்காங்க. நான் உண்மையிலே இப்படி யோசிக்கவே இல்லை. அந்த கம்ப்ளைண்ட் வந்து ரொம்ப வேல்யூ கம்ப்ளைண்ட். என்ன விஷயம்னா நீங்க போடக்கூடிய கம்ப்ளைண்ட்டை 3 ஸ்டேஜா வெரிஃபை பண்றாங்க. இன்னைக்கு உண்மையா சொல்றேன், நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து 1 மாசத்துக்கு அப்புறம் அந்த மிஷின் வச்சப்பறம் எனக்கு போட்டோ எடுத்து எனக்கு வீட்டுக்கு அனுப்புனாங்க. லெட்டரோட எனக்கு வந்து லெட்டர் என் வீட்டில் எனக்கு இப்போ இருக்கு சரிங்களா. ஸோ நம்ம சார் கேட்டதுன்னு சொல்றேன், ஒரு சொன்னீங்கல்ல அந்த மாதிரி சிபி கிராமின்ஸ் நம்ம போர்ட்டலில் ஒன்று இருக்கு. நீங்க யார் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், பட் நல்லா விசாரிச்சு கொடுங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அந்த கம்ப்ளைண்ட் வந்து ரியல் வேலிடா இருக்கணும். அப்படி இல்லை அது அப்படியே நம்ம பக்கம் மாறிடும். எந்த பர்பஸ் கொடுக்கலாம் அதிலே டிபார்ட்மெண்ட் கார்டு. இப்போ நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி டிபார்ட்மெண்ட் கார்டு நான் வந்து என்ன பண்ணேன்னா போட்டோ எடுத்து தான் கொடுத்தேன். அந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஒயிட் கலர் பேப்பர் போட்டு இது ஒர்க்காக வந்து ஒட்டியிருப்பாங்க. நான் போட்டோ எடுத்து கொடுத்தேன். இந்த பேங்கில் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 18,000 பெனிஃபிஷரி இருக்கிறாங்க. பட் ஒரே ஒரு ஏடிஎம் மிஷின் தான் இருக்குது. ஒர்க்காக பண்ணி சொல்லி நான் ப்ராப்பராக கொடுத்தேன். என்னை ஃபர்ஸ்ட் நாள் வந்து கூப்பிட்டு வெரிஃபை பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் நாள் கூப்பிட்டு வெரிஃபை பண்ணாங்க. அதுக்கப்புறம் எனக்கு கால் வந்து 044 நம்பரில் வந்துட்டு இருக்கும். நான் மேபி ஃபீல்டு சீட்டில் இருப்பேன், நிறைய அடிப்பேன், எடுக்கவே இல்லை. அந்த நம்பர் நான் கண்டுக்கவே இல்லை. அவர் என்ன ரொம்ப நாளாக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஏன்னா நான் அது பண்ணும்போது ஒரு விஏடி ஐடியில் தான் போட்டுட்டேன். ஸோ அந்த விஏடி ஃபோன் நம்பரும் தெரியாதா, அவங்களுக்கு பெனிஃபிஷியரி நம்பர் என் நம்பர் கொடுத்துருந்தேன், அட்ரஸும் தெரியாதா. அவர் உண்மையை சொல்றாரு, உங்கள் பேர் நான் வந்து என் டேட்டா பேஸ் ஃபுல்லாக தெரியுது, உங்கள் பேரில் இருக்குன்னு சொல்லி அப்படி ஃபைன் பண்ணி தான் உங்கள் வீடை கண்டுபிடிச்சே நான் வந்திருக்கேன்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சிபி கிராமின்ஸ் ஒன்று இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கங்க. இதில் நீங்கள் கம்ப்ளைண்ட் போட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும், அதில் மாற்றமே கிடையாது. கம்ப்ளைண்ட் போட்டு முடிச்ச அப்புறமா உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட அதிகாரி கால் பண்ணி கேட்பாரு, சார் நீங்கள் போட்ட கம்ப்ளைண்ட் உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தா அந்த கம்ப்ளைண்ட் நான் க்ளோஸ் பண்ணலாமான்னு கேட்பாங்க. ஸோ இது நீங்கள் கம்ப்ளைண்ட் போடுறது அந்த கம்ப்ளைண்ட் வேலிடாக இருந்தால் மட்டும் போடுங்க. எந்த ஆப்ஷன் வேலையும் போடலாம் சார். சிஎஸ்சி டிஎம் காசு வாங்கலாம் சார், கம்ப்ளைண்ட் போடலாம் சரிங்களா. அதுக்கான ப்ரூஃப் எல்லாம் பக்காவாக நீங்கள் வச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் போடலாம் சார். என் ஊரில் வந்து ரோடு இருக்கு, ரோடு சரி பண்ணல, நான் ரொம்ப நாள் சொல்லிட்டேன்னா உண்மையிலே கம்பெனி இதில் போட்டுக்கலாம், கண்டிப்பாக சொல்யூஷன் கிடைக்கும். என் ஊரில் ஒரு விஏலி வந்து ஒரு லேண்ட் பிரச்சனைக்கு போட்டிருக்காரு.
ஒரு லேண்ட் ஏதோ ஒரு பிரச்சனை சார், அவர் வந்து கிட்டத்தட்ட 2 வருஷமா ட்ரை பண்றாரு, அவங்க அப்பாவோட இதுக்கு ட்ரை பண்ண கிடைக்கவே இல்லை. இதுல போட்டு அது கிளியர் ஆகிருக்கு. ஸோ இதில் நீங்கள் கம்ப்ளைண்ட் போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் நம்பர் வரும், ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் உங்களுக்கு மெசேஜ் வரும். எனக்கு 3 நாள் வரைக்கும் மெசேஜ் வரும், சார் இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த மாற்றிருக்கிறோம், SBI பிரான்ச்சுக்கு போயிருக்கு, ஸோ அந்த மாதிரி ரீஜனல் ஆஃபீஸ்க்கு போயிருக்கு, இப்போ வந்து உங்களை கைட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி இதில் வேணாம் சார் நீங்கள் சொன்ன மாதிரி இதை போட்டு ட்ரை பண்ணி பாருங்க, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வேலைக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. CP கிராமில் இதுக்கு நமக்கு வந்து 15 சார்ஜ் கொடுப்பாங்க. நம்ம கஸ்டமர்கிட்ட 50 ரூபா வாங்கிக்கலாம். பட் நீங்க ஒரு கஸ்டமருக்கு பதிவு பண்றீங்கன்னா அவர் சொல்லக்கூடிய ஓரல் கம்யூனிகேஷன் வச்சு பண்ணவே பண்ணாதீங்க, டாக்குமெண்டா பண்ணுங்க. சார் நான் ஒரு பஞ்சாயத்து ஆஃபீஸில் போனேன் சார் 15 சார் சார் அப்படி சொல்லி போட்டுறாதீங்க, 1000 மணி பேர் ப்ராப்பரா டாக்குமெண்ட் வச்சு ப்ராப்பரா பண்ணுங்க. சொல்லுங்க சார். சார் எப்படி பண்றது சார்? ஒன்றும் இல்லை சார். சார் நம்ம ஐடியில் வாங்க, நம்ம ஐடியில் வாங்க சார். நான் பாருங்க, நம்ம சிஎஸ் ஐடியில் பாருங்க, சிஎஸ் ஐடி லாகின் பண்ணுங்க. சார் இதை பாருங்க சார், இந்த சிபி கிராமிக்ஸ் நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் கூகுள் நீங்க சிபி கிராமிக்ஸ் அடிச்சாலே போதும், இந்த பேஜ் வந்துடும். அதில் பாருங்க டீசல்ஸ் எல்லாம் கனெக்ட் இருக்கும். நீங்க கிளிக் பண்ணுங்க, கிளிக் பண்ணுங்க. இப்படி நீங்க பண்ணீங்கன்னா நம்ம போர்ட்டல்ல சர்ச்ல போய் சிபி கிராமிக்ஸ் நீங்க அடிச்சுக்கலாம். இல்ல பாத்தீங்கன்னா அங்க பாருங்க கிரிவன்சஸ் இருக்கும், அதாவது உங்களுக்கு என்ன தேவை, உங்களுடைய கம்ப்ளைண்ட் நீங்க கிளிக் பண்றீங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இதுல வந்து இதெல்லாம் ரீட் பண்ணிக்கங்க, இதுல என்னென்ன மேட்டர்லாம் கொடுத்துக்கலாம், எல்லாமே கிளியரா இது பண்ணுங்க, ஓகேங்களா? கொடுத்து நீங்க சப்மிட் பண்ணீங்கன்னா இதுல பாருங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸ் வரும் உங்களுக்கு. லேபர் டிபார்ட்மெண்டா, சென்ட்ரல் கோடா, எல்லா டிபார்ட்மெண்ட் வைஸ் உங்களுக்கு வரும், ஓகேங்களா? உங்களுக்கு உண்மையாவே உங்க ஏரியால ரோடு சரியில்லை நீங்க இதுல போட்டுக்கலாம். போட்டோ எடுத்து பக்கம் வச்சு போட்டு பாருங்க, நீங்க செக் பண்ணி பாருங்க கிளியர் ஆகுது, ஓகேங்களா? அந்த மாதிரி. அதே மாதிரி இதுல என்ன விஷயம்னா எல்லாமே அபிஷியலா தான் வெரிஃபை பண்ணுவாங்க, உங்களை கூப்பிடுவாங்க. ஸோ வந்து எதுவுமே ஓரல் கம்யூனிகேஷன்ல பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா என்ன கேட்டாங்க, நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அந்த ஒரு போட்டோ எடுத்த போட்டோ என்கிட்ட கேட்டாங்க, அந்த SBICல வந்து க்ளோஸ் பண்ணி போட்டோ என்கிட்ட கேட்டாங்க. ஸோ அதனால வந்து இதை கொஞ்சம் இந்த இதை கையாளும் போது கவனமா கையாளுங்க, ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ அந்த மாதிரி இப்போ சார் சொன்னாங்கல்ல, அந்த பேஷண்ட் உண்மையாக கஷ்டப்படுறாரு, கேன்சர் பேஷண்டாக இருக்கிறாங்க, ஸோ அவங்களுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். சார் இப்படி இருக்கிறாங்க சார், இதாக பண்ணணும்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம், அதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி உங்க வேலை வராமல் பார்த்துக்குங்க, ரொம்ப முக்கியம்.